ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தன்னை பற்றி பொய்யையும் அவதூறையும் பரப்பிய விகடன் நிறுவனத்திற்கு செருப்படி கொடுத்திருக்காங்க சாய் பல்லவி. என்ன நடந்துன்றதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நடிகை சாய் பல்லவிக்கும் விகடனுக்கும் என்ன பிரச்சனை? எதனால சாய் பல்லவி அப்படி ஒரு பதிவை விகடனுக்கு எதிராக போட்டிருக்காங்க? தனக்கு எதிராக தொடர்ந்து பொய்யையும் அவதூறையும் விகடன் நிறுவனம் பரப்பி வருகிறது. இதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு விகடன் நிறுவனத்திற்கு வெளிப்படையாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் சாய் பல்லவி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. விகடனுடைய லோகோவை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாப்பா சிரிச்சுக்கிட்டே குடுமி தொங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குடுமியை பிடித்து ஒரு ஆட்டு இருக்கின்றார் சாய் பல்லவி. எதற்காக இந்த பிரச்சனை விகடனுக்கும் சாய் பல்லவிக்கும் அப்படின்றது முக்கியமானது. யார் என்ன உணவு சாப்பிட்றாங்க அப்படின்றத பத்தி விகடனுக்கு என்ன பிரச்சனை, அது குறித்து எதற்காக அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். விகடனுக்கும் சாய் பல்லவிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது ரொம்ப ஒரு அற்பத்தனமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை விகடன் கிளப்பி இருக்கிறாங்க. பாலிவுட்ல மிக பிரம்மாண்டமான பொருட்செலவோடு ராமாயணம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ராமாயணத்தை ஒரு படமா எடுத்துட்டு வராங்க. அந்த படத்தில் ராமனாக ரன்பீர் கபூர் நடிச்சிருக்கிறாரு. சீதையாக சாய் பல்லவி நடிச்சிட்டு வர்றாங்க. இப்ப சீதையாக சாய் பல்லவி நடிக்கிறதுனால அவங்க அசைவ உணவை சாப்பிட போவதில்லை அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கிறாங்க. சீதையாக அந்த கதாபாத்திரத்தை நடித்து முடிக்கின்ற வரை அப்படி ஒரு உறுதி எடுத்திருக்கிறாங்க. அதனால அவங்க ஹோட்டல்ல கூட சாப்பிட்றது இல்லை. வெளியூர் போனா கூட தன்னுடைய சமையல்காரர்களை கூட்டு போறாங்க. அவங்க அவருக்கு சைவத்தை சமைத்து கொடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பதிவை, ஒரு செய்தியை அவர்கள் வெளியிடுகிறார்கள். இதற்கு சாய் பல்லவி வெளிப்படையாக கொந்தளித்துள்ளார். கொந்தளித்ததோட மட்டுமில்லாம தொடர்ந்து என்னை பற்றி உள்நோக்கத்துடனோ அல்லது உள்நோக்கமற்றோ இப்படி பொய்யையும் அவதூறுகளையும் பலரும் பரப்பிட்டு வர்றாங்க. அதை பத்திலாம் நான் எப்பயுமே கவலைப்பட்டதில்லை. இன்னைக்கு உச்சகட்டமாக விகடன் இப்படி எழுதி இருக்கிறாங்க. இனியும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். என்னை பற்றி இது போன்ற அவதூறுகளையும் பொய்யையும் பரப்பினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விகடனுடைய பதிவை கோட்வீட் பண்ணி அதை செஞ்சிருக்கிறாங்க. நடிகை சாய் பல்லவி பத்தி இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை ஏன் இப்படி விகடன் வெளியிடணும்? ஆமா, சீதையாக ஒருத்தங்க நடிச்சாங்கன்னா அவங்க அசைவம் சாப்பிடக்கூடாது, சீதையோட புனிதத்தன்மை கெட்டுவிடும் அப்படின்ற ஒரு பார்ப்பன ஜாதி வெறி மனோநிலையிலிருந்து பூணூல் போட்ட விகடன் இது போன்ற ஒரு செய்தியை எழுதி இருக்கிறார்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த கதாபாத்திரம் நடிச்சா என்னங்க, ஒரு நடிகரோ நடிகையோ அவங்க விருப்பப்படி எதை வேணாலும் சாப்பிட போறாங்க. அவங்க சீதையா நடிச்சா, இப்ப நயன்தாரா அப்ப சீதையா நடிச்சாங்க, விரதம் இருந்து சீதையாக நடித்தார் அப்படின்ற செய்திகள் அன்றைக்கு ஊடகங்களில் வெளிவந்தது. நயன்தாரா நடிச்சிருக்கலாம், அப்படி நடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்ப கறி சாப்பிட்டு விட்டோ அல்லது எந்த உணவை சாப்பிட்டு விட்டோ ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தால் என்ன பிரச்சனை? ஏன் இந்த விகடன் போன்ற பூணூல் மாமாக்களுக்கு எதனால் எரிய வேண்டும்? இதுல வேற இவனுங்களை மாமான்னு சொல்லக்கூடாது, இவனுங்களை பாப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பலரும் கொந்தளிக்கிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். அவர்களது நெஞ்சம் புண்பட்டு விட்டது. இப்படி தரக்குறைவான வார்த்தைகளை சீனிவாசனுக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, விகடன் சீனிவாசனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப இப்படி அவங்க சைவம் தான் சாப்பிடுறாங்க, அசைவம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு அவர்களை பற்றி ஒரு செய்தியை நீங்க எழுதுறீங்களே, இப்ப அவர்களுடைய நெஞ்சு புண்படாதா? இப்ப சாய் பல்லவிக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா? அவங்க ஒரு வெஜ்ஜையும் சாப்பிடுவாங்க, நான்வெஜ்ஜையும் சாப்பிடுவாங்க. உனக்கு அதனால என்னப்பா பிரச்சனை? உன் பூணூல்ல எங்க வலிக்குது? அது இது முதல் தடவை கிடையாதுல சாய் பல்லவி பத்தி பொய் செய்தி வருது. ஏற்கனவே அவங்க இந்துத்துவத்துக்கு எதிராக, ராணுவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, ஆமா, தொடர்ச்சியாக விகடன் போன்ற பூணூல் நிறுவனங்களும் இன்னொரு புறம் சங்கிகளும் சாய் பல்லவியை குறிவைத்து கொண்டு வருகிறார்கள். சாய் பல்லவி பேசுகின்ற கருத்துக்காக அவர் மீது கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அவங்க 2022 விராட பருவம் அப்படின்ற ராணான்னு நினைக்கிற ஹீரோ அவங்களோட சேர்ந்து ஒரு படத்தை நடிக்கிறாங்க. அந்த படம் குறித்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியை ஒரு விவாத பொருளாக்கி சாய் பல்லவி இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தி விட்டார், அவர் எப்படி அமரன் திரைப்படத்தில் நடிக்கலாம், சாய் பல்லவிக்கு தேசபக்தியே இல்லை, சாய் பல்லவி ஒரு இந்து விரோதி, ஆன்டி நேஷனல், அது போன்ற கருத்துக்களை, வன்மத்தை தொடர்ச்சியாக அவரை டார்கெட் பண்ணி இந்த சங்கி ட்ரோல் மீடியாக்கள், ட்ரோல் இண்டஸ்ட்ரி தொடர்ச்சியாக வேலை செய்து வருகிறது. அதை இப்ப இந்த அமரன் படத்திலையும் கடுமையான எதிர்ப்பை அவர் மீது தெரிவித்தார்கள்.
இப்ப நம்ம அது என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தோம். சாய் பல்லவி என்ன பேசுனாங்க, எதற்காக இந்திய ராணுவத்தை இழிவுபடுத்தி விட்டார், இந்து விரோதி சாய் பல்லவின்னு எதற்காக சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் உண்மை தெரிய வருகிறது. இந்த விராட பருவம்ன்ற இந்த திரைப்படம் ப்ரமோஷனுக்காக அவங்க ஒரு ஆந்திரா யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில நெறியாளர் கேட்குறாங்க, நீங்க இந்த விராட பருவம் திரைப்படத்துல நக்சல் உடையை அணிந்து கொண்டு நடிச்சிருக்கிறீங்க, ஒரு நக்சலைட்டு உடையை போட்டுக்கொண்டு நடித்திருக்கிறீங்க, அந்த நக்சலைட்டுகள் மீது உங்களுக்கு அனுதாபம் இருக்கிறதா, அதை ஆதரிக்கிறீர்களா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சாய் பல்லவிடம் கேட்கிறாங்க. அதற்கு சாய் பல்லவி, வன்முறை ஒரு சரியான வழி அப்படின்றத நான் நம்பல, நக்சலிசம் சரியா தப்பா அப்படின்றத சொல்லும் நிலையில் நான் இல்ல, பாகிஸ்தானை பொறுத்தவரை நமது நாட்டு இராணுவத்தை அவர்கள் தீவிரவாதிகளாக பார்க்கிறார்கள், அதே போல நம்முடைய நாட்டினர் அந்த நாட்டு இராணுவத்தினரை தீவிரவாதிகளாக பார்க்கிறார்கள், இப்படி பார்ப்பவர்களின் கோணத்தை பொறுத்து தான் இந்த விஷயம்ன்றது. அதே போல வன்முறை சரியா தவறா அப்படின்றத பத்தியும் என்னால கருத்து சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? அப்படித்தானே இருக்குது. அந்த நாட்டு மக்களிடம் இந்திய நாட்டு இராணுவத்தை தீவிரவாதிகளாக ஒரு தேசவெறியை கட்டமைக்கிறார்கள். அதே போல இந்திய நாட்டில் பாகிஸ்தானியர்களையும் பாகிஸ்தான் நாட்டு இராணுவ வீரர்களையும் தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள். இதுவும் பாஜக 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு பாகிஸ்தானை முன்வைத்து, பங்களாதேஷை முன்வைத்து, இப்படி இந்தியாவை சுற்றி தீவிரவாதிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள், தேசமே ஒரு ஆபத்தில் இருக்கிறது அப்படின்னு தேச வெறியை, இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ச்சியாக இந்த RSS பிஜேபி காரர்கள் கட்டமைத்து வருகிறார்கள். அப்ப இவங்களுடைய கருத்து அப்படின்றது அவர்களுடைய பார்வையில் ஒரு கருத்தை சொல்லிருக்கிறாங்க. யதார்த்தமும் அதுவாகத்தான் இருக்கிறது. இப்ப நக்சலிசம் பற்றி அவர்கள் சொன்னதும் எனக்கு சரியா தப்பா அப்படின்ற சொல்ற இடத்துல நான் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. லெஃப்ட் ரைட்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டேன். ஆமா, லெஃப்ட் ரைட்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டேன், எனக்கு தெரியாது. ஆனா என்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா, யார் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் வலிகளை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நீ குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றதா என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல என்ன தப்பு இருக்குது? இப்ப சங்கிகளுக்கு நியாயத்தை பேசினாலே அவங்களுக்கு எரியும். மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படின்னு ஒரு இஸ்லாமியனையோ, மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படின்னு ஒரு தலித்தையோ இப்படி அவர்களை அடித்து துன்புறுத்துவது, வெட்டி படுகொலை செய்வது, சாதி ஆதிக்கம் செய்வது, இதையெல்லாம் யார் போற்றுகிறார்களோ கொண்டாடுகிறார்களோ அவர்களைத்தான் அவங்க கொண்டாடுவாங்க. இப்ப பாலிவுட் சினிமாவே இந்த விஷயத்தையே அவங்க எதிர்த்து பேசியிருக்கிறாங்கல்ல, மாட்டுக்கறி. ஆமா, மாட்டுக்கறி. இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல காஷ்மீர் பண்டிட்டுகள் படுகொலை செய்யப்பட்டதா காட்சிகள் இருந்துச்சு. அதே போல ஒரு பசுமாட்டை டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஏற்றி சென்றதற்காக முஸ்லிம் வாகன ஓட்டுநரை அடித்து தாக்கி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு சொல்றதும் தப்புதானே அப்படின்றாங்க. எவ்வளவு நியாயமான விஷயம். இதுல காஷ்மீர் பண்டிட்டுகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு காஷ்மீர் ஃபைல்ஸ்ல காட்டினது சுத்த பொய். அதை பல்வேறு அரசியல் செயல்பாட்டாளர்கள் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி விட்டார்கள். ஆனா இது உண்மை. இது அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அரசியல் புரிதல் இருக்குது. அதுல பேசுறாங்க, ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்படி முஸ்லிம் ஓட்டுநரை தாக்குறீங்களே, ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்களே, இது வன்முறை அல்லவா, இது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இவர்கள் சொன்ன கருத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்ப சாய் பல்லவி இந்துத்துவத்துக்கு எதிராக பேசுகிறார், அதுதான் இவங்களோட பிரச்சனை. வலிமை மிக்கவர்கள் தங்களை விட எளியவர்களை தாக்குவது, துன்புறுத்துவது மிகப்பெரிய தவறு, அதை செய்யக்கூடாது அப்படின்றத வெளிப்படையாக சாய் பல்லவி சொல்றாங்க. அதுல ஏன் சங்கிகளுக்கெல்லாம் வலிக்குது? இப்ப இதுதான் பிரச்சனை. சாய் பல்லவி தொடர்ந்து டார்கெட் செய்யப்படுவதற்கான காரணம், அவர் இந்த சங்கிகளின் வன்முறைக்கு எதிராக, வெறித்தனத்திற்கு எதிராக பேசுகிறார் அப்படின்ற ஒரு காரணம் தான். அவங்களா பேசல, ஒரு ஊடகத்தில் கேள்வி கேட்கிறாங்க, அப்போ இது எல்லாத்தையும் இயல்பா பேசுறாங்க. அவர்களாக வெளிப்படையாக குரல் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மை போன்றவர்களின் எதிர்பார்ப்பு. இப்ப பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு, எவ்வளவு ஒத்தையாளா நின்றுகிட்டு மோடியோட டெய்லியும் அடின்னு அடிச்சு தூக்குறாரு. இங்க தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை, யார் அவன் அண்ணாமலை அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறாரு. அது போல இது வெறும் நடிகர்கள் மட்டுமல்ல, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், பொதுமக்கள் மீது அக்கறை கொண்ட எல்லாருமே பேச வேண்டிய விஷயம். அந்த வகையில் சாய் பல்லவி தொடர்ச்சியாக இப்படி பேசுவது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதனாலதான் தொடர்ச்சியா சங்கிகளால் சாய் பல்லவி மிரட்டப்படுகிறார்.
அதனாலதான் சாய் பல்லவி குறித்து ஒரு நெகட்டிவான நெரேஷனை தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க. பாய்காட் பண்ணோம். ஆமா, அவங்க படங்களே பாய்காட் பண்ணோம், அவங்களுக்கு வாய்ப்பே தரக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து வேலை செய்யறாங்க. அப்படி ஒரு வாய்ப்போ எந்த இளவுமோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு பிரகாஷ்ராஜ் அதை தூக்கி போட்டு பிஜேபிக்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார். இப்ப அதனுடைய நீட்சி தான் இந்த பூணூல் பொறுக்கிகளான விகடன் இப்படியான ஒரு செய்தியை கட்டமைக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், சீதையாக நடிப்பவரே கறி சாப்பிடக்கூடாதுன்னு இந்த பூணூல் பொறுக்கிகள் எழுதுறாங்க. ஆனா உண்மையில் சீதை கறி சாப்பிட்டாரா இல்லையா? அதாவது ராமாயண காலத்து சீதை, ராமாயண கதையில் வருகின்ற சீதை, வால்மீகியினுடைய ராமாயணத்தில் வருகின்ற சீதை, அயோத்தியா காண்டத்திலே ரொம்ப தெளிவா இருக்குது. ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேருமே கறி சமைத்து ஒன்றாக சாப்பிட்டு இருக்கிறார்கள், சோமபானம் சுறாபானத்தை அருந்தி இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியை வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி பதிவு செஞ்சிருக்கிறாரு. வால்மீகி ராமாயணத்தை தழுவிதான் கம்பராமாயணம் எழுதப்படுது. ஆனா கம்பன் என்கின்ற புலுகன், அயோக்கியன் இதையெல்லாம் மறைத்து எழுதிவிட்டான் என்பதுதான் தந்தை பெரியாரினுடைய குற்றச்சாட்டு. இப்ப தொடர்ந்து திராவிட இயக்கத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பக்கம் 21 பெரியார் என்ன சொல்றாருன்னு போய் படிச்சு பாருங்கடா, பக்கம் 21 பெரியார் சொல்றத போய் படிச்சு பாருங்கடா. ஆமா, ஈவேரா, உங்க ஈவேரா ராமசாமி நாயக்கர் என்ன சொல்றாருன்னு அவரை இழிவுபடுத்துறாங்களாம். ஏன்டா அவர் 1927 நாயக்கர்ன்ற பட்டத்தை துறந்து ஈவேரா, என் பேர் ஜாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடாது, தமிழ் மக்களும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வெளிப்படையாக பிரகடனப்படுத்தியவர். இன்றைக்கு பேருக்கு பின்னால் இருக்கின்ற ஜாதி ஒழிக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் தான். இந்த பக்கம் 21 படிச்சு பாருங்க, ஈவேரா என்ன சொல்றாரு அப்படின்னு உருட்டுற இந்த பார்ப்பன பூணூல் பொறுக்கிகளுக்கும் அவர்களுடைய அடிமைகளுக்கும் பக்கம் 30ல இருந்து 36 வரைக்கும் ராமாயண பாத்திரங்கள் அப்படின்னு தந்தை பெரியார் எழுதிய புத்தகம், வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஆதாரங்களோடு எழுதப்பட்ட புத்தகம். இந்த 30ல இருந்து 36 வரைக்கும் உங்க சீதையை பற்றி வால்மீகி என்ன சொல்லி இருக்கிறார், அதை பற்றி பெரியார் எழுதியிருக்கிறார். இதுல என்ன இருக்குதுன்னா, சீதை எப்படி கர்ப்பமானார், ராவணனை பற்றி சீதை என்ன நினைத்தார், சீதையை பற்றி ராவணன் என்ன நினைத்தார், ராமன் சீதையை என்னவாக பார்த்தார், சீதை ராமனுடைய ஆண்மை தன்மையை எப்படி குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார், லட்சுமணன் தன்னுடைய அண்ணியான சீதையை பற்றி என்ன நினைத்தார், சீதையை பற்றி தன்னுடைய அண்ணனான ராமனிடம் அவர் என்னென்னவெல்லாம் சொன்னார். இப்படி பக்கத்திற்கு பக்கம் பரவசம் ஊட்டும் செய்திகளோடு இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சங்கிகள் மனம் குளிரும்படி வாங்கி இந்த புத்தகத்தை படித்து ராமாயண பாராயணம் செய்யுங்கள், மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், கடவுள் அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். விகடன் பத்திரிகை கடந்த காலங்களில் என்ன மாரி விஷயங்கள்லாம் பரப்பியிருக்கிறாங்க, எதனால அவங்களை பார்ப்பன பத்திரிகைன்னு சொல்லி அப்படி விமர்சனம்? விகடன் கடந்த காலங்களில் கம்யூனிஸ்டுகளை, பெரியாரிஸ்டுகளை, விடுதலை போராட்டத்தை, விடுதலைக்காக போராடியவர்களை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி எழுதியதுதான் விகடனுடைய கடந்த கால பூணூல் சரித்திரம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவர்கள் எப்படிப்பட்ட மாவீரர்கள், பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் குண்டு வீசினார்கள், இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தூக்கு கயிற்றை முத்தமிட்டார்கள், 3 பேரும் தன்னுடைய உயிரை இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தியாகம் செய்தார்கள். ஒரு புறம் காந்தியோட போராட்டம்னா, இன்னொரு புறம் பகத்சிங்கினுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு இந்தியாவில் உள்ள இளைஞர்களை எழுச்சி பெற செய்தது, உத்வேகத்துடன் போராட செய்தது. பிரிட்டிஷ் அரசாங்கமே ரொம்ப பயப்படுற அளவுக்கு. ஆமா, பிரிட்டிஷ் அரசாங்கம் அஞ்சு நடுங்கிய ஒரு கருத்தியல் போராளி தான் நம்முடைய பகத்சிங். அந்த பகத்சிங்கும் அவரது தோழர்களும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் குண்டு வீசியதற்காக அவர்களை பற்றி இந்த பூணூல் பார்ப்பன விகடன் என்ன தெரியுங்களா அன்றைக்கு எழுதினார்கள்? மூட சிகாமணிகள், மூட சிகாமணிகள். இவனெல்லாம் செருப்பாலே அடிக்கணுமா இல்லையா? மூடர்கள் என்றும் மூட சிகாமணிகள் என்றும் ஒரு மாவீரர்களை கொச்சைப்படுத்திய பத்திரிகை தான் இந்த விகடன். விகடன் பெரியாரை பற்றி என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, கடந்த காலங்களில் பெரியார் வெளியே பிள்ளையார் சிலை உடைக்கிற போராட்டம் நடத்துவாரு, ஆனா வீட்டுக்கு போனா தன்னுடைய தலையணைக்கு அடியில் பிள்ளையார் படத்தை வைத்து தூங்குவார். அதாவது வெளியில் வேஷம் போடுறாரு, ஆனா உள்ள அவர் ஒரு பக்திமான் தான். இதை விட பெரியாரை கொச்சைப்படுத்த முடியுமா? அடுத்து 1967 தேர்தல், அண்ணா தலைமையில் திமுக கூட்டணி அந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில் போராட்டமாக அந்த தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தல் பற்றி, திமுக கூட்டணியை பற்றி ஒரு கார்ட்டூனை விகடன் வெளியிடுறாங்க. இந்த பக்கம் ஆட்சி, தமிழக ஆட்சி அப்படின்ற ஒரு பதாகை இருக்குது. இந்த சைடு ஒரு கழுதை, அந்த கழுதைக்கு எதிர்கட்சிகளின் கூட்டணி, அந்த கழுதைக்கு பேரு. அந்த கழுதைக்கு மேல அண்ணா, காயிதே மில்லத்து,
இவங்க எல்லாரும் இந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதா ஒரு கேலி சித்திரத்தை வரைஞ்சு போடுறாங்க. இது எவ்வளவு பெரிய வன்மம்! கழுதை மேல சங்கராச்சாரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உன்னால வரைய முடியுமா? அந்த தெம்பு இருக்குதா உனக்கு? அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது. இந்திய ஒற்றுமை, அதாவது இந்தியான்ற அந்த மேப்பு மேல இந்திய ஒற்றுமை அப்படின்றத எழுதி வைக்கிறாங்க. அரசியல்வாதிகள்னு ஒரு கை இருக்குது, ஒரு கத்தரிக்கோள் இருக்குது. கத்தரிக்கோட மேல் பக்கம் இந்தி திணிப்பு வெறி, கத்தரிக்கோளோட கீழ்ப்பக்கம் இந்தி எதிர்ப்பு வெறி. அதாவது இவங்களுடைய பாலிடிக்ஸே இதுதான், இந்தி திணிப்பு வெறி, இந்தி எதிர்ப்பு வெறி. இது ஒரு கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்றதுதான். இந்தியை எதிர்த்தா அதுக்கு பேர் என்ன? இந்தி எதிர்ப்பு வெறி. இந்தியே ஒருத்தன் திணிக்கிறான், அதை எதிர்த்து திராவிட இயக்கம் இங்க போராட்டம் நடத்துது. இதுக்கு பேரு இந்தி எதிர்ப்பு வெறி. இதுதான் விகடனுடைய இந்த பூநூல் நடுநிலை. விகடன் பத்திரிகையினுடைய இன்னொரு குலத்தொழில் என்ன அப்படின்னா, மகா பெரியவா என்று சொல்லப்படுகின்ற மகா சில்றப்பைய சங்கராச்சாரி, மூத்த சங்கராச்சாரி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பற்றி தொடர்ந்து புகழ்ந்து எழுதுவது, அவருடைய புகழை பரப்புவது. ஒரு பக்கம் அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு புத்தகம் போட்டு, இந்த பக்கம் நான் முற்போக்காளன் என்று நடிப்பது. இன்னொரு புறம் தன்னுடைய குலத்தொழிலை, தங்களுடைய பார்ப்பன புத்தியை காட்டுவது, ஜாதி வெறியை நிலைநிறுத்தி பேசிய, அதை பரப்புவதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை செலவிட்ட சங்கராச்சாரியினுடைய கருத்துக்களை பரப்புவது. இப்ப இவங்க எப்ப தெரியுங்களா மாறுறாங்க? கடந்த காலம் மாறிடுச்சு. ஒரு புதிய இளம் தலைமுறை உருவாயிருச்சு. பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கின்ற ஒரு இளம் தலைமுறை உருவான உடனே பழையபடி பேசினா நம்ம புக்கு விற்காது, நமக்கு செருப்படி விழும் அப்படின்ற காரணத்தினால் ஒரு முற்போக்கு வேடத்தை போட்டுக்கொண்டு நைச்சியமாக முன்ன என்ன பண்ணாங்க விகடன் அப்படின்னா, வெளிப்படையா திறந்த மேனியோடு பேர் பாடியோட பூணூலோட திரிஞ்சானுங்க. இப்ப ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு சட்டைக்குள்ள பூணூலோடு திரிந்து கொண்டு இருக்கின்றது இந்த விகடன் பத்திரிகை. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த தெய்வத்தின் குரல் மகா சில்றப்பைய சங்கராச்சாரியாரை பற்றி தொடர்ந்து அவர்கள் எழுதி வருகின்ற செய்திகள். அந்த ஒரு சில செய்தியை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். கால் உபாதை நீங்கிட மகா பெரியவர் சொன்ன பரிகாரம், பக்தைக்கு நேர்ந்த சிலிர்க்க வைக்கும் அனுபவம். அவர் பரிகாரம் சொன்னாரா, டாக்டரே நீங்க பார்க்க தேவையில்ல, உடனே சிலிர்ப்பு ஏற்பட்டு அந்த நோய் குணமாயிரும். அடுத்து காஞ்சி மகான் அருளால் காட்டில் கிடைத்த உதவி, மருத்துவரின் வாழ்வில் நிகழ்ந்த நெகிழ வைக்கும் அற்புதம், ஆபரேஷனே தேவையில்லை, வியந்து போன மருத்துவர்கள், அதிசயம் நிகழ்த்திய காஞ்சி மகா பெரியவா. இதெல்லாம் தலைப்புகளா? ஆமா, இதெல்லாம் தலைப்புகள். உள்ள கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத, மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியும்ல இந்த நாய் மொச பிடிக்குமா என்ன பிடிக்கும். அந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடுவதன் தாத்பரியம் என்ன, காஞ்சி மகா பெரியவா சுவாமிகள் விளக்கம். சிறப்பு குழந்தையை நடக்க வைத்த ஸ்ரீ சரணர், காஞ்சி மகா பெரியவா அருளால் நிகழ்ந்த அற்புதம். நடக்க முடியாத குழந்தையெல்லாம் மகா பெரியவா நடக்க வச்சிருக்கிறாரு. மாற்றுத்திறனாளி குழந்தைகள்லாம் மகா பெரியவா சன்னதி கூட்டு போனா அடுத்து நடக்க வச்சிடலாம் போல, யாரும் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை போல. மயக்க மருந்தும் இல்லை, வலியும் இல்லை, அறுவை சிகிச்சையில் நடந்த அதிசயம், காஞ்சி மகானின் கருணை கடாட்சம். இதெல்லாம் பாருங்களேன், இயேசு வருவார் அப்படின்றது, இந்த எழுப்புதல் கூட்டங்களில் அற்புதங்களை நிகழ்த்துகிறார்ன்றது, அதை விட மிஞ்சிய சூப்பர் டூப் கதைகள் எல்லாமே. இது மட்டும் இல்ல, இந்த காஞ்சி சங்கராச்சாரி என்னென்ன சொல்றாரு பல பேட்டிகள்ல நம்ம சொல்றோம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஒரு பக்கம் வருது, இன்னொரு புறம் பார்ப்பன குழந்தைகள் போய் பரதநாட்டியம் கத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க. பரதநாட்டியம் கத்துக்கிறது மூலமா சினிமாவுக்கு போறாங்க, சினிமாவில் வாய்ப்பு தேடுறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய தகுதி தராதரத்தை குறைத்து கொண்டு தனியா தேவதாசி முறைன்னு எதுக்கு, அதான் இதுவே இருக்கு அப்படின்னு எவ்வளவு கொச்சையா தன் குடும்பத்து பெண்களையே இவ்வளவு கேவலமாக தன் ஜாதி பெண்களையே பேச முடியும் அப்படின்னா இந்த சங்கராச்சாரியால தான் பேச முடியும். அடுத்து கல்யாண அகதிகள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பாலச்சந்தர் எடுக்கிறார். அந்த திரைப்படத்தை மேற்கோள் காட்டி நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பை எழுதுகிறார். அந்த கல்யாண அகதிகள் படத்துல என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சங்கராச்சாரியார் சொன்ன ஒரு முற்போக்கு கருத்து, வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்ற முற்போக்கு கருத்து இடம்பெற்ற ஒரு காவியம் தான் அந்த கல்யாண அகதிகள் திரைப்படம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவன் மகா சில்ற பயலாச்ச, இவன் எப்படி வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்றான். பிறப்பின் அடிப்படையில தான் ஜாதி வருது, பிறப்பின் அடிப்படையில தான் ஒரு மனிதனுக்கு குணமே வருது, அதனால ஜாதி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றத திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்ற இந்த சனாதன வெறி பிடித்தவன் எப்படி இவ்வளவு உயரிய கருத்துக்களை சொல்றாருன்னு ஆச்சரியமாக அதை அலசி ஆராய்ந்து பார்த்தால் www.காமகோடி.com அப்படின்ற
காஞ்சி சங்கர மடத்தால் நடத்தப்படுற வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தா என்ன சொல்றாப்புலன்னா, பெண்கள்கிட்ட வரதட்சணை கேட்காதீங்க. ஏன் வரதட்சணை கேட்க கூடாதுன்னா, பெண்களை படிக்க வைக்கிறார்கள். இந்த வரதட்சணை வாங்குறதுனால படிக்க வச்சு இந்த வரதட்சணைக்காக வேலைக்கு அனுப்பி அந்த பணத்தை வைத்து கல்யாணம் பண்றாங்க. அதனால வரதட்சணை வாங்க. பெண்கள் படித்து விடக்கூடாது, வேலைக்கு போய் விடக்கூடாது, சொந்த காலில் நின்று விடக்கூடாது. அப்படி நின்றுட்டா பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் அப்படின்ற எவ்வளவு பெரிய சூட்சமத்தை, எவ்வளவு பெரிய வஞ்சகம் உள்ளம் இந்த ஆளுக்கு இருந்தா இப்படி சொல்லுவான். அப்புறம் பெண் பிள்ளைகளுக்கு 8 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருமா, இல்லைன்னா காமன் உள்ள பூந்துருவானா, அவங்க கெட்டு போயிடுவாங்களாம். இவெல்லாம் பாருங்க, இவெல்லாம் மனுஷனா? சைல்டு, ஒரு 8 வயசு சின்ன குழந்தை, அது பால்மனம் மாறாத குழந்தை. அந்த குழந்தைக்கு 8 வயசுலேயே கல்யாணம் பண்ணுனானா இவன் எவ்வளவு பெரிய சில்லற பயலாக இருப்பான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற சில்லற புத்தி கொண்ட பார்ப்பன ஜாதி வெறியர்களை ஊக்குவிப்பதற்காகத்தான் சட்டைக்குள் பூணூல் போட்டுக்கொண்டு இந்த பார்ப்பன விகடன் தினசரி அலைந்து கொண்டு இருக்கிறது. தமிழ் மக்கள் இதனுடைய யோகிதையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லணும்னா, ஊழல் ராணி ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குன்கா தீர்ப்பு கொடுக்குறாரு. 4 வருட சிறை, 100 கோடி ரூபாய் அபராதம்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்து அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்யறாங்க. இந்த ஊழல் ராணிய குமாரசாமி விடுதலை பண்ணிடுறாரு. அதுவும் அன்னைக்கு ஃபேமஸான கணக்கு ஒன்று இருக்குது. 4, 3, 8 அப்படின்னு ஒரு புது கணக்கை போட்டு குமாரசாமி இவர்களை விடுவிக்கிறார். அப்ப விகடன் தலையங்க எழுதுறாங்க, இந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு அவங்க தலையங்கத்துல கிடையாது. என்ன தெரியுங்களா அவங்களோட தலையங்கத்துல இருந்துச்சு? அம்மா இல்லாதனால பன்னீர்செல்வத்தோட ஆட்சி தான் இருந்துச்சு, எல்லா வளர்ச்சி திட்டங்களும் முடங்கி விட்டது, யாரை கேட்டாலும் அம்மா வரட்டும், யாரை கேட்டாலும் அம்மா வரட்டும்னு எல்லாரும் அம்மா வரட்டும் வரட்டும்னு சொன்னாங்க. இப்ப அம்மா வந்துட்டாங்க, இனி திட்டங்கள் எல்லாம் எழுச்சி பெறும், துரித வேகத்தில் வளர்ச்சி பணிகள் எல்லாம் நடைபெறும் அப்படின்னு எழுதின அயோக்கியர்கள் தான் இந்த விகடன் திருட்டு கும்பல். பார்ப்பன புத்தி 1000 தான் இருந்தாலும் பாப்பான் தான். தந்தை பெரியார் நீதிமன்றத்தில் பேசியதுதான், பிறப்பில் குறை இருந்தாலே ஒழிய வேம்பு இனிக்காது, புலி புல்லை தின்னாது. அதுபோலத்தான் பார்ப்பனர்கள் ஆட்சியாளர்களாய் இருக்கின்ற நாடு கடும் புலி வாழும் காடு. நாங்கள் புலி வேட்டையாட வந்திருக்கிறோம், அதனால் எதற்கும் அஞ்ச மாட்டோம். இவ்வளவு நேரம் இந்த செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.